அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னும் மீன் கறி எப்படி வைக்க போகிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி திருவின தேங்காய் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் நல்ல மிளகு, 1 டீஸ்பூன் ஓமம், 1 டீஸ்பூன் மஞ்சள், வெந்தயம், அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லி, அது 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு, அடுத்தது வந்து ஒரு துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, ஒரு 5 கறிவேப்பிலை இவ்வளவும் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடிக்கணும். மை போல் அடிச்சுட்டு அதை அரைஞ்சதுக்கப்புறமா ஒரு சட்டி எடுத்து வச்சு அதில் வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ண மீன் துண்டை அதில் போடணும். க்ளீன் பண்ண மீன் துண்டை அதில் போட்டு இந்த மசாலா அதில் போட்டு கொஞ்சம் புளி தண்ணி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி தண்ணி ஊற்றணும். நான் இன்னும் மாங்காய் போடுறதுனால புளி விடலை. மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருக்கும், அதனால புளி போடலை. அப்போது இவ்வளவும் போட்டு மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சு உப்பும் போட்டு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொதி வந்ததும் அடுத்தது வந்து ஒரு முருங்கைக்காய், அரை மாங்காய், ஏன்னா இந்த மாங்காய் ரொம்ப புளிப்பு, அதனால் அரை மாங்காய், 3 பச்சை மிளகாய் இவ்வளவும் போட்டு கொஞ்சம் கறிவேப்பிலையும் போட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். அவ்வளோதான், வெந்ததும் மீன் ரெடி ஆகும். அதுக்கப்புறமா நம்ம லாஸ்ட் வந்து ஒரு பேனில் வந்து ஆயில் விட்டு கொஞ்சம் கடுகு, ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம், அதுக்கப்புறம் கறிவேப்பிலை, சின்ன உள்ளி இருந்தால் அதையும் பொடியாக வெட்டி போட்டு தாளித்து மீன் குழம்புல விட்ட உடனே நமக்கு அடுத்தது மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.